ஜூன் 4 பின் அதிமுக யார் வசம்? அண்ணாமலை பேச்சுக்கு பதிலடி கொடுத்த இபிஎஸ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இன்னைக்கு 2024 ஜூன் 4க்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய விசுரூபத்தை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகுது. மக்கள் எல்லோருக்கும் தெரியும் உண்மையான தலைவன் யார், மக்களுக்கு பணி செய்யக்கூடிய தலைவன் யார், ஏழை மக்களுக்கான தலைவன் யார். எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அம்மா தான் மொத்த நம்பிக்கையும் யாரின் மீது வைத்தார்கள், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது சாதாரண ஒரு தேர்தலா நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நினைக்காதீங்க. தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்றி எழுதுகின்றீர்கள். அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதா சொல்றீங்களா? அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன். அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? நான் கேட்கிறேன், அவர் என்ன விஸ்வாமித்திரா? எங்கள் கட்சி அழிஞ்சு போகுது. விஸ்வாமித்திரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா. அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவரை பற்றி தெரியும். அவருக்கு அரசியலே தெரியாது. அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது, நகைச்சுவையானது. அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார். அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில். எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்கிறார். இன்னும் சில பேர் பேசுறாங்க, அதிமுக கட்சி 2024க்கு பிறகு இருக்காதான், வேற எங்க போவோம்? அதிமுக எங்க தான் இருக்கா? காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. ஏதாவது வெய்ய காலத்துல உஷ்ணம் அதிகமாக ஏறிப்போச்சாட்டு இருக்குது. அதனாலதான் இப்படிலாம் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வ சக்தி உள்ள கட்சி. இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ அல்லது உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய் விடுவார்கள். இதுதான் வரலாறு. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க. இருக்கிற இடம் தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க. யாருன்னு நீங்களே தெரிஞ்சுங்க. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆக அதிமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.